அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சர்வ வல்லமை உள்ளவர் தேவன். சொல்லுங்கள், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்குது. இதை ஒரு 4 மனுஷர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி அந்த சர்வ வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன். முதலாவது நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் எடுத்தவர்கள் முதல் 2 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமீன். ஆபிரகாமுக்கு தேவன் 99வது வயதிலே தேவன் அவனுக்கு தரிசனமானார். 99 வயசு என்பதை நீங்கள் இங்கே குறிப்பிட்டு வைத்து கொள்ளுங்கள். 99 வயசு வரைக்கும் ஆண்டவருக்கு அவர் தரிசனமாகாமல் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு முதலாவது தரிசனமாகிறார். 99வது வயசிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஏன் ஆண்டவர் இந்த 99 வயது கிழவனுக்கு மத்தியிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன செய்தாருன்னா, ஆபிரகாம் நல்ல விசுவாச வீர தகப்பன் தான். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சில தவறுகளை நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. காரணம் என்ன? முன்னாடி அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாராளுடைய சொல்லை கேட்டார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். 75 வயசுலே ஒரு வாக்கு பண்ணினார். என்னன்னா, உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை நான் உண்டு பண்ணுகிறேன், உன்னுடைய சந்ததியிலே நான் என்ன பண்ணுவேன், அநேக திரளான சந்ததிகளை நான் உனக்கு உண்டாக்குவேன், கடற்கரை திரளான மக்களை நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் என்ன பண்ணார், அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் காலதாமதமாகும்போது என்ன நடக்குதுன்னா, காலம் தாமதமாகும்போது ஆண்டவர் நமக்கு சொன்னதை நடக்கலையே என்று சாராளுக்கு மன வருத்தம். சாராளுக்கு என்னாச்சு? மன வருத்தம் ஏற்பட்டது. கடவுள் நமக்கு சொல்லியிருந்தது உண்மைதான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் நடக்கவில்லையே என்று சாராள் வயது சென்றவளாக இருந்தால், பெண்களுக்கான வழிபாடு இல்லாமல் போயிட்டு, அவளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு, இனி எனக்கு குழந்தை பிறக்காது என்று தனக்குள்ளே முடிவு பண்ணிட்டு என்ன செய்து விட்டால், ஒரு கடினமான ஒரு இருதயத்தை அவளுக்குள்ளே வந்துச்சு, அவிசுவாசமான இருதயம் வந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டியவர்கள் இப்போது என்ன ஆகிப்போச்சு, சூழ்நிலையை பார்த்ததினாலே, கடவுள் நமக்கு சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேறலையே, வயசாகி போச்சு, கிழவனாயிட்டோம், கேள்வி ஆகிட்டோமே, இனிமேல் என்ன நடக்க போகுது என்று சொல்லி அவன் என்ன பண்ணிட்டா, ஒரு ஆலோசனை சொல்கிற ஆபிரகாமை கூப்பிட்டு, என்கிட்ட ஒரு அடிமை பெண் இருக்கிறா ஆகார், நீ என்ன பண்ண, இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ ஒருவேளை அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கிறா, அந்த பொண்ணை நீ என்ன பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கி என்ன பண்ணு, குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனாலே அவளுக்கு ஆகாரை கொடுக்குறார். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆகாரை என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகிப்போச்சு, அந்த வருஷத்தில் அவர் குழந்தை பிறக்குது. 85 வயசில் கல்யாணம் பண்ணார். 86வது வயசில் இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு பிறக்கிறார். இந்த பிறந்த உடனே இவங்க என்ன ஆயிடுச்சு, வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சுன்னு நினச்சிட்டாங்க. கர்த்தர் இதை சொல்லலை. இவங்களுடைய மாம்ச பலத்தினாலே கடவுள் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்துட்டு என்ன பண்ணாங்க, இவங்களே ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, இவங்களே ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு. கடவுளுக்கு நம்ம ஐடியா கொடுக்க வேண்டியதில்லை. வாக்குத்தத்தமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதது நிச்சயமாக இருக்கிறது. சொன்னால் அதை செய்வார். உனக்கு வேணால் காலதாமதமாகலாம், உனக்கு வேணால் நேரமாகலாம், நீ வேணால் பல யோசிக்கலாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்பணும். அல்லேலூயா. அப்போ காலதாமதம் ஆகும்போது ஆகார் என்ன, அடிமை பெண்ணாக எகிப்து தேசத்திலிருந்து அடிமை பெண்ணாக வந்த அந்த ஆகாரை என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்ததினாலே ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறக்கிறான். அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, ஏன் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறாருன்னா, என்னால் எதுவும் முடியல நினச்சிக்கிட்டியா ஆபிரகாமே, இந்த 86 வயசுலேருந்து
99 வயசு வரைக்கும் ஆபிரகாம்கிட்ட தேவன் எந்த காரியத்தையும் பேசலை. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்ட தரிசனமாகி அப்பப்போ பேசுவார். ஆனால் ஆபிரகாமுக்கு பின்னாடி போச்சு ஆண்டவருடைய சொல்லை கேட்காம, கவனமாக பாருங்க, ஆண்டவருடைய சொல்லை கேட்காம, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பார்க்காம சாராளுடைய சொல்லை கேட்டு என்ன பண்ணுறாரு, இஸ்மவேலை பெற்றெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ யாருடைய சொல்லை கேட்டு இருக்கணும்? ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லை கேட்டுக்கணும். கால தாமதமான போது தானே ஒரு முடிவு எடுத்து அதுக்கு தீர்வு உண்டாக்கலாம், அந்த சொல்யூஷனை தீர்வுபடுத்தலாம் என்று நினைச்ச ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே என்ன ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு. கிட்டத்தட்ட 14-13 வருஷம் தேவன் ஆபிரகாமோடு பேசவே இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன். அந்த இடத்துல சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆபிரகாமே, நான் என்ன பண்ணேன், சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் உனக்கு சொன்னதை நான் என்ன பண்ணுவேன், நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் பேசாத அந்த காலத்திலே பேசினார். பாருங்க, அதுக்கப்புறம் அவனால் ஒரு குழந்தையும் பெற்றுக்க முடியல, பலனற்று போய்விட்டான். கடவுள் பேசுகிற வரைக்கும் தான், கடவுளோடு கூட ஒரு மனிதன் உறவோடு கூட இருக்கும்போது வரைக்கும் தான் அவனுக்கு பலன் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு, 86 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு எந்த பலனும் இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு சரீரத்தில் பிரச்சனை ஆகி போச்சு. என்ன பிரச்சனை, என்ன வேணா வந்திருக்கலாம். இப்போ இருக்குது பாருங்க, நல்லா இருக்கிறாங்க எல்லாரும், சுகர் வருது, ப்ரெஷர் வருது, பிபி வருது, எல்லாம் வந்துடுது. அப்போது கடவுளோடு கூட இருக்கிற நல்ல உறவில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சரீரம் என்ன பண்ண, ஆபிரகாம் சரீரம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு, சரீரம் பலவீனமாக ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அவரால் ஒன்றும் பெற்றுக்க முடியல. அதே நடந்து 13 வயசு ஆகி போச்சு ஈசாக்கு. அப்போ தான் ஆண்டவர் வந்து பேசுகிறார். அப்போது ஆண்டவர் சில காலங்கள் பேசாத இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய தவறுதல். நம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமான எண்ணங்கள் இருக்குமானால் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் நம்மளோட பேச முடியாததுக்கு காரணம். ஆண்டவர் ஏன் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றார், ஏன் அவர் மௌனமாக இருந்தார் இத்தனை காலமா? அவருடைய நேரம் வந்துடுச்சு, தான் வாக்கு பண்ணியதை நிறைவேற்ற காலம் வந்துடுச்சு. உன் பலன் போயிடுச்சா, சாரால் கூட கர்ப்பம் செத்து போயிடுச்சா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடியாதுன்னு சொல்லிட்டுல. அப்போ தான் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ளவர் தான் என்ன அர்த்தம், எபிரேய பாஷையில் எல்ஷடாய் என்ற அர்த்தம். எல்ஷடாய் தான் எல்லாவற்றையும் அவரால் கூடும், எல்லாம் அவரால் கூடும். நம்முடைய தேவன் எல்ஷடாயா இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாமுக்கு 99 வயசு வந்து சொல்கிறாரு, எனக்கு முன்பாக நீ உத்தமனாக நடந்துரு. அல்லேலூயா, உத்தமனாய் நடந்துரு. என்னுடைய சித்தத்தின்படி நீ, என் வார்த்தையின்படி நீ செய்ய கவனமாயிரு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் தாறுமாறா நீ வாழ்ந்திருக்கலாம், உன் மனைவி சொல்ல கேட்டு அதுபடி நீ நடந்திருக்கலாம். அதனால் வந்த பிரச்சனைகள் எவ்வளோ. இஸ்மவேல் பிறந்ததுனாலே பிரச்சனை, சாராளுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் உலகத்துக்கு ஒரு பிரச்சனையாக மாறிச்சு பாருங்க. இஸ்மவேல் அவன் துஷ்டனாக இருந்தான். பாருங்க, தேவன் வாக்கு பண்ணாத ஒரு காரியத்தை தானே ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த இடத்துல நாம் தவறுகிறோம். தேவ சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது அந்த இடத்துல தவறு வருகிறது. அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுது, தேவ திட்டம் இல்லாமல் இருக்கிறோம். அதான் சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு, நான் உனக்கு நடுவே உன் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். நான் ஒன்று நடுவிலே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை நான் என்ன பண்ணுவேன், திரளாய் பெருக பண்ணுவேன். அப்போது ஆபிரகாம் முகம் குனிந்து விழுந்து வணங்கி தேவன் அவனோடு கூட பேசினார். வாசிங்க. ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அல்லேலூயா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்னபோது, உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தது, அதை நினைவுபடுத்தின போது அவன் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அல்லேலூயா, 86 வயசு வரைக்கும் அவனுக்கு பலன் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் 99 வயசு வரைக்கும் அந்த சரீரத்தில் எந்த பலன் இல்லை. இப்போ என்னால் எல்லாம் கூடும், உன்னால் நீ முயற்சி பண்ணல, எல்லாம் நடந்துச்சுல, உன் திட்டம் போட்டல, எல்லாம் நடந்துச்சுல, விடு. இப்போ நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன்னோட கூட பண்ணின என் உடன்படிக்கை என்னவென்றால், இப்போ ஞாபகப்படுத்துகிறார், நான் உன்னோட கூட பண்ணின உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். திரளான ஜாதிகளுக்கு நீ என்ன பண்ணுவ, ஆண்டவர் உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொன்னார். வானத்து நட்சத்திரங்களை பாரு, பூமி மண்ணலை பாரு.
அப்போ வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமி மணலைப் போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் பொய் உரையாத தேவன், வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா நிச்சயம் அதை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். நாமளே அவசரப்பட்டு இந்த காலமாக இருக்குமா அந்த காலமாக இருக்குமா நம்மளே என்ன பண்ணுறோம்? ஒரு முடிவு எடுத்து நம்முடைய முயற்சினால பலத்தினால ஏதாவது செய்துட்டா அங்கே ஒன்றும் நடக்காது. பாருங்க, இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினாலே உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. ஆபிராம் அல்ல, ஆபிரகாம் என்று கர்த்தர் அவனை அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. ஜாதிகளுக்கு தகப்பனாக உன் பேர் ஆபிராம் அல்ல, ஜாதிகளுக்கு தகப்பனாக உன்னை என்ன பண்ணுறேன்? உன்னை நான் அழைக்கிறேன் என்று உன்னை மிகவும் அதிகமாக பெருக பண்ணி உன்னிலே ஜாதிகளையும் உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து ராஜாக்களை கர்த்தர் தோன்ற பண்ணுவார். கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கவில்லை. அவர் சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே என்ன நடக்குதுன்னா, 85 வயசுல தேவ சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் அதுக்கப்புறம் தேவ சத்தத்தை கேட்கல. தேவ சத்தத்தை ஏன் கேட்கல என்பது தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அப்போ தேவ சத்தத்தை கேட்காத நாட்களில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தவன் ஒரு நட்பு 13 வருஷம் அந்த நட்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. தேவன் அவரோடு பேசத்தே மறந்துட்டார். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தேவனோடு கூட பேசுகிற ஒரு வாழ்க்கை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அந்த தவறுக்கு அப்புறம் அவரோடு அவர் பேசுனதாக வேதத்தில் எங்கேயும் ஆதாரம் இல்லை. 99 வயசில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி மறுபடியும் அவனை என்ன பண்ணுறாரு? தூக்கி எடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி. ஆயுள் தண்டனை எத்தனை வருஷம் தராங்க? 14 வருஷம். 14 வருஷம் ஆகி போச்சுல. ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி ஒரு தண்டனைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறதை நான் பார்க்குறோம். ஆண்டவர் நம்முடைய வழியிலே நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறார். அப்போது 99 வயசுக்கு அப்புறம் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்ன தேவன் தமது வாக்குத்தத்தத்தை மாறாத தேவன் என்ன பண்ணார்? ஆபிரகாமுடைய சரீரத்தை ஆண்டவர் தொட்டார். சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. சாராளுடைய கர்ப்பத்தையும் ஆண்டவர் தொட்டார். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? 100 வயசில் 90 வயசில் என்ன பண்ணாங்க? பிள்ளையை பெற்றாங்க. அதை தான் சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்துரு. நீ உத்தமத்தை விட்டுட்ட ஆபிரகாமே, நீ உத்தமத்தை விட்டுட்ட. என் வார்த்தையை நீ கீழ்ப்படிந்திரு. நான் என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடு. நான் சொன்னது நீ செய். அப்போ என் உத்தமத்தை நீ விட்டுட்ட. உத்தமனாயிரு. ஆண்டவர் சொல்றார், எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போது ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும். வாக்கு தத்தத்தை நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும், நம்பணும். அப்போது தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். ரெண்டாவது, கிதியோனுக்கு தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக வெளிப்பட்டதை நாம் பார்க்குறோம். நியாயாதிபதி புஸ்தகத்தை 7ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்றார், மீதியானிகளை ஜெயிப்பதற்காக கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். வாசிங்க 9ஆம் வசனத்திலிருந்து. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அப்படி சொல்றார். நீ போக பயப்பட்டால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திலே போய் அங்கே என்ன பேசுகிறாள் என்று கேள். பின்பு சேனையிடத்திலே போக உன் கையை திடப்படுத்து என்றான். அப்படியே அவர்கள் அவனும் அவன் வேலைக்காரன பூராவும் சேனை முன்னணியில் ஜாமம் காக்கிறவர்களிடத்திற்கு மட்டும் போனார்கள். மீதியானோரும் அமலேக்கரும் சகல கிழக்கத்திய புத்திரர்களும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளான பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்கள் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல் திரளாயிருந்தார்கள். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அப்போ அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன்,
சுடப்பட்டிருந்த ஒரு வர்க்கோதுமை அப்பம் மீதியானுடைய பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்க்கப்பட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்போது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோனின் பட்டயம், இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானரை இந்த சேனைகள் அனைத்துக்கும் கைகளை ஒப்பு கொடுத்தார் என்றான். அல்லேலூயா. ஒரு அப்பம் பாருங்க, திரள் கூட்டம் ஜனங்கள் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கிதியோனுக்கு விரோதமாக திரள் கூட்ட மக்கள் வந்துட்டாங்க யுத்தம் பண்ணுவதற்காக. அப்போது கிதியோன் என்ன செய்கிறான்னு தெரியல. அப்போது கிதியோனோட கர்த்தர் பேசுகிறார். கிதியோன் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான், நான் என்ன செய்யணும் என்பது. அப்போது ஏராளமான ஜனங்கள் எப்படியாப்பட்டதுனாங்க, அமிலேக்கியர்களும் கிழக்கத்திய புத்திரர்களும் மீதியானவர்களும் என்ன பண்ணாங்க, கடற்கரை திரளான மக்கள் யாருக்கு விரோதமாக வந்துட்டாங்க, கிதியோனுக்கு விரோதமாக வந்துட்டாங்க. அப்போது கிதியோனுக்கு விரோதமாக வந்தபோது கர்த்தர் கிதியோனோட சொல்கிறாரு, நான் கூட இருக்கிறேன், நீ போ எதிரியுடைய பாளையத்தில் நடக்கிற சம்பவத்தை பாரு, நான் உன் கூட இருந்து உனக்கு நான் வெற்றி தரேன், மீதியானரை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார். அப்போது ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லும் போது என்ன ஆகிப்போச்சுன்னா, இவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. யார்? கிதியோனுக்குள்ள பயம். நம்ம இருக்கிறது கூட்டம் கொஞ்சம், அவங்க இருக்கிறது கடற்கரை மக்கள், நம்ம எப்படி வெற்றி கிடைக்கும்? கர்த்தர் சொன்னார், நீ மீதியானு படித்து இருக்கிறாங்களே அந்த திரள் கூட்ட மக்கள், அந்த ஜாம காக்குறாங்களே அந்த சேனைக்கு முன்பாக நீ போகிறதுக்கு பயப்பட்டினா உன் கூட உடன் சேவகனாக இருக்கிறானே பூரா, அவனையும் கூட்டிக்கிட்டு போ. அங்கே பேசப்படுகிற வார்த்தையை நல்லா கவனி. அல்லேலூயா. அவங்க என்ன பேசுகிறாங்க என்பதை கவனி. அவங்க என்ன பேசுனாங்கன்னா, அந்த ராத்திரியிலே ஜாமங்காத்தவர்கள் ஒருத்தன் தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனம் என்னன்னா, வர்க்கோதுமை என்கிற ஒரு கோதுமை உருண்டு வந்ததாகவும் அந்த உருண்டு வந்து மீதியானுடைய பாளையத்தை கவிழ்த்து போட்டதாகவும் அவன் கண்டான். அந்த கண்டபோது இந்த கிதியோனும் அந்த பூராவும் அங்கே போய் உட்காந்து கேட்குறாங்க. அவங்க சொல்கிறத என்ன கேட்குறாங்க, இது கிதியோனின் பட்டயம் சொல்கிறார் பாருங்க. அப்போது மற்றவர்கள், இது யோவாசியனாகிய கிதியோனின் பட்டயம், இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறு அல்ல. தேவன் மீதியானரையும் இந்த சேனையும் அவன் அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எவ்வளோ திரளான கூட்டம் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் ஒரே ஒரு சொப்பனத்தை, ஒரே ஒரு வர்க்கோதுமையை உருட்டி விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரே ஒரு வர்க்கோதுமையான அப்பத்தை என்ன பண்ணார், ஒரு சொப்பனத்தில் உருட்டி விட்டார். அவனுக்கு சேனைகளை எழும்பி இது என்ன அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாங்க. இந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு கர்த்தரே என்ன பண்ணாரு, மீதியான கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, கிதியோன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, நாம் இனிமேல் அவர் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது என்று சொல்லிட்டாங்க. ஜெயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் பாருங்க. ஒரே ஒரு வர்க்கோதுமை அப்போ எதிரிகளுக்குள்ளே. ஆமே. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். உன்னுடைய பலத்தை வைத்த அல்ல, அவருடைய பலன்தான் வேலை செய்கிறது. ஆமே. நல்லவியா. நம்முடைய பலத்தினாலே எதிரியை நாம் வெல்ல முடியாது. கர்த்தர் சொல்லுறது பாருங்க, இஸ்ரவேல் மக்களுடைய மனநிலைமை அவர் அறிந்திருந்தார். என்ன மனநிலைமை என்றால், அவங்க சொல்றாங்க, வாசித்து பாருங்க 2ஆம் வசனத்திலிருந்து. அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, இந்த மீதியானியரை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கையை வாசிங்க. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஓடக்கூடாது. ஆமே. ஓடக்கூடாது. வசனத்தை என்ன பண்ணணும், நல்லா கவனிக்க. மீதியாக உன்னோட கூட இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேலர் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடம் கொடாமல். என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரவேலுக்கும் ஜனங்க நிறைய இருந்தாங்க பாருங்க, இவங்களும் இருந்தாங்க, ஜனங்க இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள தேவன். அவன் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மிகுதியான ஜனங்களை ரட்சிப்பதற்கு, இந்த மிகுதியான ஜனத்தை வெல்லுவதற்கு நீங்க நிறைய பேர் போகாதீங்க, நிறைய பேர் போய் என்ன பண்ணாங்க, யுத்தம் பண்ணாதீங்க. ஏன் நிறைய பேர் போகக்கூடாது? இவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நிறைய பேர் போனதுனால தான் என்ன பண்ணிட்டோம், யுத்தத்தில்
ஜெயித்தோம் என்று வீம்பு பேசுவாங்க. எனக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. இந்த ஜெயம் எங்களால் வந்ததுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் என்ன பண்ணாங்க, இவங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய திறமையிலே, தங்களுடைய அனுபவத்திலே, தங்களுடைய பலத்திலே எதையாவது ஒரு காரியத்தை செய்யலன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் அதை தடுக்கிறார். ஆமென். நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். கர்த்தர் அங்க சொல்றார், ஆகையாலே நீ போய் அந்த ஜனகத்தை சொல்லு, பயம் உள்ளவன் திகில் உள்ளவன் எவனோ அவன் என்ன பண்ணுவான்? திரும்பி கீலேயாத் மலைக்கு விரைந்து ஓட கடவான். எவன் பயம் இருக்குதோ, எவனுக்கு திகில் இருக்குதோ, இந்த போர்ல யுத்தம் பண்ணு. திரளான கூட்டத்தை பார்த்துட்டாங்களே, கடற்கரை திரளான மக்கள் மீதியானுக்கு வந்துட்டாங்க, கிழக்கத்தி புத்தர்கள் வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, அதனால என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு, நம்மளால ஜெயிக்க முடியாது. எவன் அவனுக்கெல்லாம் பயம் வந்ததோ அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். ஜனங்கள் செவி கேட்க சொல்லு. எவனுக்கெல்லாம் பயம் இருக்குதோ, எவனுக்கெல்லாம் திகில் இருக்குதோ நெஞ்சில, அப்படி சொல்லுவாங்க நம்ம ஊரில் பாஷையில், மெட்ராஸ் பாஷையில், நெஞ்சில் மஞ்சாசோறு இல்லாதவங்கலாம் ஓடிட்டாங்க பாருங்க. டிகிரி இல்லாதவங்க, கால் நடுங்கி போனவங்க, பயந்தாங்க ஓடிங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க? ஓடி போங்க சொன்ன போது, இதை சொன்ன போது முதல்ல ஒருத்தன் ஓடுறானுங்க. எப்படி போடுறானுங்க தெரியுமா? 22,000 பேர் ஓடுறான். 22,000 பேர். பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னுவாங்களே, இப்போ படைக்கு பிந்துறாங்க. பந்தின்னு சொன்னால் ஓடி இருப்பாங்க. இப்போ படன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? பிந்தி ஓடுறானுங்க. வாசிங்க. அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியா இருந்தார்கள். 10,000 பேர் என்ன பண்ணாங்க? மிச்சமாக இருந்தாங்க. என்ன சொல்ற? கடவுள் சொல்ற, சரி 22 ஒரு 10 எவ்வளோ? 32,000 ஆயிடுச்சா? இந்த 32 ஆண்டவர் பார்க்குறாரு. சரி 10,000 பேர் கூட போகக்கூடாது. அவங்க கடற்கரை திரளான மக்கள். 10,000 பேர் கூட என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் போகக்கூடாதுன்றாரு. அப்படின்னா என்னுடைய வல்லமை எப்படி நான் காட்டுறது? நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பது எப்படி காட்டுவது? அதனால் நீங்கள் 10,000 பேர் போதாது. இன்னும் சொல்றாரு, வாசிங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, மறுபடியும் கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்க்குறாரு, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு. பாருங்க, ஜனங்க இன்னும் அதிகம். இந்த கடற்கரையான திரளான ஜனங்களை வெல்லுவதற்கு இந்த ஜனங்களும் எனக்கு இது, இந்த ஜனங்கள் வேணாம், இவ்வளோ ஜனங்கள் எனக்கு வேணாம். அப்போது என்ன செய்கிறாரு? ஃபில்டர் பண்ணுறாரு. என்ன செய்கிறாரு? எல்லாரையும் தண்ணீராண்டே குடிக்கிறதுக்கு வர சொல்லு, எல்லாரையும் தண்ணி குடிக்க சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. இப்போது தண்ணி குடிக்கிறவன் முழங்கால் படிட்டு குனிஞ்சி அள்ளி குடிக்கிறவனை ஒரு கணக்கு எடுத்துக்கோ, நாயை போல் நக்கி கொடுக்குறவன ஒரு கணக்கு எடுத்துக்கோ. அப்படின்னு கணக்கு எடுத்துப்போ, அதில் யார் வருவாங்களோ அவங்கள நான் என்ன பண்ணுறேன்? செலக்ஷன் பண்ணி உனக்கு கொடுக்குறேன்றாரு. வாசிங்க. அங்கே அவர்களை பரிசுத்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவங்க தான் உங்க கூட வரணும். நான் யாரை முன் குறிக்கிறேனோ அவங்க தான் வரணும். அப்போ நான் யாரை முன் குறிக்காத இருக்கிறேனோ அவங்க உங்க கூட வரவே கூடாது. நம்ம கூட யார் வரணும், யார் வரக்கூடாதுன்னு கர்த்தர் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. வெற்றி வேணுமா? எல்லாரையும் கூட்டின்னு போக முடியாதுங்க. பெரிய படையை கூட்டிட்டு போனால் வெற்றி வந்துடும் நம்ம நினைக்கக்கூடாது. யார் நம்மோட கூட இருக்கிறார், யாருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோம். ஆமே. கர்த்தருடைய வார்த்தையின்படி கிதியோன் செய்தான். அல்லேலூயா. தேவ வார்த்தையின்படி கிதியோன் செய்ததினால்தான் வெற்றி அவனுக்கு கிடைச்சது. வாசிங்க. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். 2 பேரையும் தனியை நிறுத்துடா கிதியோனுக்கு சொல்றாரு. தண்ணீரை முழங்கால் படிட்டு நக்கி குடிக்கிறவனோ அவனை தனியாக நிறுத்து, நாயை போல நக்கி குடிக்கிறவனும் தனியாக நிறுத்து. இப்படி நீ நிறுத்திட்டினா, தனியை நிறுத்தினா, அப்போது தங்கள் கைகளினால் அள்ளி தங்கள் வாய்களுக்கு எடுத்து நக்கி கொண்டு, வாசிங்க. நக்கி கொண்டவர்கள் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். பாருங்க, தங்கள் நாக்கினாலே நக்கி குடித்தவர்கள், நாயை போல நக்கி குடித்தவர் எத்தனை பேர்? 300 பேர். கர்த்தர் சொன்னார், இந்த 300 பேர் போதண்டா. அப்போ மிச்சம் 9,300 பேர் என்ன அவங்க வானா. பாருங்க, ஆண்டவர் பலன் உள்ளவனாக்கியும் பலன் இல்லாதவனாக்கியும் அவருக்கு பலன் கொடுப்பது அவரால் முடியும். யாருக்காக அவர் பலன் கொடுக்க முடியும்? ஆண்டவர் இவ்வளோ திரளான கூட்டத்தை வைத்து வெற்றி பெறுகிற கூட்டம் அல்ல. ஆமேன். படிங்க. 300 பேர் இருந்தால் போதும்ன்றார். 300 பேர் இருந்தால் போதும். தண்ணி குடிக்கிற முழங்கால் படிட்டு
வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். 300 பேர் போதண்டான்ட்டார். அல்லேலூயா. திரள் கூட்டம் ஜனங்கள் வைத்துக்கொண்டு ஜெயத்தை பெறுகிற தேவன் அல்ல. ஆமை, பெரிய மாஸ் காட்டுற தேவன் அல்ல. சின்ன கூட்டத்தை வைத்து பெரிய ஆட்களை காலி பண்ணுறார். ஆமே. சின்ன தாவீதை கொண்டு வந்த பெரிய கோலியாத்தை கொண்டார். ஆமீன். சின்ன கூழாங்கல் தான். ஆமீன். பெரிய கோலியாத்தை கொண்ட தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இவங்க எவ்வளோ பேர் வந்தாங்க? மீதியானவர்களும் அமிலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டிக்கிளியே போல அந்த பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். எவ்வளோ கூட்டங்க! வெட்டிக்கிளியே போல அவங்க ஒட்டகங்கள் கணக்கில் அடங்காத ஒட்டகங்களாக இருந்தது. 12ஆம் வசனத்தை வாசித்துக்கிறேன். அவருடைய ஒட்டகங்கள் எல்லாம் கணக்கில்லை. அவள் கடற்கரை திரளான மக்களாக இருந்தார்கள். எவ்வளோ கூட்டம்! 300 பேர் வச்சு ஆண்டவர் ஜெயிக்கிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதற்கு கிதியோனுக்கு ஆண்டவர் காட்டுறார். அல்லேலூயா. 300 பேர் இருந்தால் போதும்ப்பா. 300 பேர் இருந்தால் போதும். அந்த 300 பேர் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் வெற்றியை தருவேன் என்று கர்த்தர் சொல்றார். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் எனும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த ராத்திரியே கிதியோனுக்கு ஆண்டவர் அவனோட கூட பேசினான். நீ பாளையத்துக்கு போ. நீ அங்கே பாளையத்துக்கு போகும்போது நான் எதிரியுடைய பாளையத்திலே காத்து கொண்டு இருக்கிற காவலாளிக்கு ஒரு சொப்பனத்தை நான் கொடுப்பேன். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அவன் சொல்லும்போது அந்த சத்தத்தை கேளு. அவன் என்ன சொல்லுகிறான் கேளு. கர்த்தர் சொல்றா, அவன் சொல்லுகிறதை கேளு. நான் இஸ்ரவேலின் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரே ஒரு வர்க்கோதுமை உருட்டி விட்டவன் சொப்பனத்தில். அந்த சொப்பனத்துக்கு அவன் அர்த்தத்தை சொல்றான். இது கிதியோனின் யோவாசின் பட்டயமா இருக்கிறது. கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். மீதியானியர்களை இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தையை கிதியோன் அந்த சொப்பனத்தின் அதன் வியர்த்தங்களையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியர் பாளையத்தில் உங்கள் கைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எழுந்திருங்க. 300 பேர் நான் என்ன சொல்லணும் அதையே செய்யுங்கள் என்று சொல்றார். பாருங்க, அந்த 300 பேரையும் 3 படையாக வகுத்தான். அந்த 300 பேர் எத்தனை திரளான ஜனங்கள். ஆனால் 300 பேர் இருந்தால் போதும். அந்த 300 பேரும் 3 படையாக பகைத்தான். 100 பேராக படைத்து உண்டாக்கி அவர் ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு எக்காலமும் வெறும் பானையும், பானைக்குள்ளே தீவெட்டிகள் இருந்தது. என்ன இருந்தது? என்ன இருக்கணும்? 300 பேருக்குள்ளே என்ன இருக்கணும்? கத்தி இருக்கணும், வேல் இருக்கணும், இதுதான் இருந்திருக்கணும். ஆனால் 300 பேருக்குள்ள என்ன இருந்தது? ஒவ்வொரு கையிலும் எக்காலம் இருந்தது, பானை இருந்து, தீவெட்டி இருந்தது. இதை எடுத்து போய் ஆனால் ஜெயிக்க முடியுமாங்க? தேவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இதை கொண்டு எதையும் செய்ய முடியாது. அதாவது என்ன சொல்ல வரார் இஸ்ரவேலுக்கு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, என் ஆவினால எல்லாம் ஆகும். ஆமீன். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஆபிரகாமுடைய பலத்தினால் அல்ல, சாராளுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினால் தான் ஆகும். என்னுடைய வாக்குத்தத்தத்தினால ஆகும். உன்னுடைய பராக்கிரமம், நீ 32,000 பேர் போய் அவனை ஜெயிக்க முடியாது. ஆமே. 300 பேர் போய் என்ன பண்ண முடியும்? என் வல்லமையினை கொண்டு நான் ஜெயிப்பேன் என்று சொல்றாரு. பாருங்க, அவர்கள் நோக்கி, நான் செய்ததை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் என்ன செய்யணும் அதையே நீங்க செய்யுங்க. இதோ நான் பாளையத்தின் முன்னணியிலே வந்திருந்த போது. வாசிங்க. ஒவ்வொரு வாட்டி சொல்லி சொல்லி வாசிக்கிறீங்க. நல்லா வாசிக்கக்கூடிய ஆட்கள் ஏற்படணும். ஜெபம் பண்ணணும் அதுக்காக. நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்ல கடவுள். நான் என்ன செய்யறனோ அதையே பார்த்து நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி கிதியோன் என்ன பண்ணான்? 3 படையாக பிரித்து அந்த பாளையத்தை சுற்றிலும் 3 படையாக நிற்க வைத்தான்.
அப்போது நடு ஜாமத்திலே என்ன செய்தார்கள்னா ஜாமக்கரையிலே பாருங்க, நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். எக்காலத்தை ஊதினார்கள். எக்காலத்தை ஊதினா என்ன அர்த்தம்? போர் தொடங்குதுன்னு அர்த்தம். நடு ஜாமத்திலே எக்காலத்தை ஊதுறாங்க. 300 பேர் 3 பக்கம் போயிட்டாங்க. ஒரு பானையை வச்சுருக்காங்க, தீவட்டி வச்சுருக்காங்க. அதை போட்டு உடைத்த போது, அந்த தீவட்டியை காட்டின போது அங்கே நடந்த சம்பவம் பாருங்க. 3 படையிலாக மனுஷர்கள் எக்காலம் ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் வலது கைகளிலும் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு, ஆமா, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், ஆமீன். கர்த்தருடைய பட்டயம், கர்த்தர் கையில் இருக்கிற பட்டயம் தான் கிதியோனுடைய பட்டயம், ஆமீன். அந்த யுத்தம் யாருடையதுன்றாங்க? கர்த்தருடைய யுத்தம், ஆமீன். 300 மனுஷங்களை வச்சு கடற்கரான திரளான மக்களை ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 21 வசனத்தை வாசிங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். எங்கேயும் போலங்க வெற்றி பெறுவதற்கு. அவங்க போய் என்ன பண்ணல? சண்டை போடல, யுத்தம் பண்ணல. ஆனா அவங்கவுங்க நிலையிலே நின்றார்கள். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தால் வெற்றி கிடைக்கும். அவங்கவுங்க நிலையில நிற்கணும். ஆனா கர்த்தர் சொல்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஆபிரகாமுக்கு சொன்ன காரியத்தை ஆபிரகாம் செய்திருந்தா ஆபிரகாம் நல்ல விசுவாச வீரனாக தான் இருந்திருக்கும். பாருங்க, அவங்கவுங்க நிலையிலே இருந்தார்கள். நம்ம அவங்கவுங்க நிலையிலே இருக்கணும். நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அளவு என்னவோ, அவனுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்னவோ, அவனுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் என்னவோ அப்படியே இருக்கணும். பாருங்க, அவர்களுடைய அந்த திறமை நிலையில் நிலைத்திருந்தார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். பாளையத்தில் இருந்த திரள் கூட்ட மக்கள், கடற்கரையான மக்கள் சிதறி ஓடினார்கள். வேதம் சொல்லுது ஏசாயாவில், உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக சிதறி ஓடுவார்கள். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் வரலாங்க? ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரனா, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோட கூட இருப்பார் என்றால் வெற்றி நமக்கு. அல்லேலூயா, வெற்றி நமக்கு. அந்த 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்திலுள்ள பெத்சிதா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேகோலோவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போது நம்ம விட்டு என்ன பண்ணுவான்? சாத்தான் ஓடி போயிடுவான். அப்போது நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய பராக்கிரமத்தினால. திரள் கூட்டங்களை நாம் ஜெயிப்பதற்கு திரள் கூட்ட மக்களை நாம் கொண்டு போக முடியாது, கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், பலன் உள்ளவனாகியும் பலன் நட்டவனாகியும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். யாருக்கு அவர் உதவி செய்ய முடியும்? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால, என் ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். ஆண்டவரால் எல்லாம் கூடுங்க. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நாம் என்ன பண்ணணும்? நம்ம பார்க்கணும். பாருங்க, முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாக காண்பித்தார். 2வது கிதியோனுக்கு ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக காண்பித்தார். 3வதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆரோனுக்கு ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக காண்பிக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்னாகமம் புஸ்தகத்தில், என்னாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில், என்னாகமம் 17, என்னாகமும் ஏதாகமும் கிடையாது, என்னாகமும். அடுத்தது என்னாகமும் ஏதாகமும் கிடையாது, என்னாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 7-8 வாசிங்க. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பாருங்க, இங்கே நடக்குதுன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தார் 12 கோத்திரத்தாரும் மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்த போது, அவளுக்கு விரோதமாக முறுமுறுப்பை பேசின போது கர்த்தர் சொன்னார், நான் எவனை அங்கீகரித்தனோ எவனை அங்கீகரிக்கலையோ என்பதை தெரிந்து கொள்வதற்கு நீ என்ன பண்ண? இஸ்ரவேல் கோத்திரத்தாரை 12 கோத்திரத்தாருடைய பிரபுக்களுடைய பேரில் வாங்கி அந்த கோல் நினைத்தமா பெரிய கொம்பு அன்றைக்கி இருக்குது, பெரிய கொம்பு இருக்கும் பாருங்க, நல்லா வார்னிஷும் போட்டு நல்லா வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய தடி, ஒவ்வொருத்துக்கும் ஒரு தடி இருக்கும். யாக்கோபுக்கு ஒரு தடி இருந்தது பாருங்க. அதனால தான் தாவீது சொல்கிறார், உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் சொல்கிறாரு.
அப்போ நிறைய பேருக்கு அந்த கோல் இருக்கும் பாருங்க, அந்த கோலை எடுத்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தேவ சமூகத்தில் வை, நான் யாரை அங்கீகரிக்கிறோனோ யார் நீங்கள் நிராகரிக்கிறேன் என்பதை அது தெரியும் அப்படின்னு சொன்னார். அதை குறித்து தான் சொல்கிறாரு. இப்போது 12 கோத்திரத்தாரும் இருக்கிற பிரபுக்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, மோசைக்கிட்ட கோலை கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆரோனுடைய கோலை, லேவியனாகிய ஆரோனுடைய கோலை வாங்கி ஆரோனுடைய பேரை நீ அதில் எழுதுன்றார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியனுடைய நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தானுடைய பிரபுவனிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வம்சத்தில் இருக்கிற கோலை வாங்கி என்ன பண்ண, கோல்னா என்ன, காஞ்சி போன ஒரு கோலுங்க. அந்த கோலை வாங்கி எங்கே சொல்கிறாரு, தேவ சமூகத்தில் வெயி, உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்தில் வெயி. இது என்ன குறிக்கிறது என்றால் பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி தேவ சமூகத்தில் இருக்கிறதே, அந்த தேவ சமூகத்தில் வெயி. மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்திலே பிரவேசித்த போது, மறுநாள் போகிறான் சாட்சி கூடாரத்தில் போகும்போது, ஆண்டவருடைய பரிசுத்த கூடாரத்தில் போகும்போது, இதோ லேவியினா குடும்பத்தாருக்கும் இந்த ஆரோனின் கோல் துளித்தது. யாருடைய கோல் துளித்தது? ஆரோனுடைய கோல் துளித்தது, துளிர் விட்டது, பூ பூத்தது, வாதுமை பழங்களில் கொடுத்தது. இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு கோலில் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட கோல் இப்போ பூ பூத்தது. யாரை கர்த்தர் அங்கீகரித்தார் பாருங்க. ஒரு மரம் வச்சா மண் இருக்கணும், வேறு இருக்கணும், அப்போ தான் அது என்ன பண்ணும், பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் கொடுக்கும். ஆனால் இதுக்கு வேரும் கிடையாது, உயிரும் கிடையாது, எதுவுமே கிடையாது, செத்த மரம் அது. இந்த செத்த மரத்தில் எப்படி உயிர் வரும்? ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். எப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன்? ஒரே நாளில் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட ஒரே நாளில் பூ பூத்தது, காய் காய்த்தது, பழமும் பழுத்தது. யாருடைய கோலில்? ஆரோனுடைய கோலில் கர்த்தர் அதை செய்தார். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்திலே வைக்கப்பட்ட கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை என்னையும் தேவ சமூகத்தில் வைக்கணும். இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நீ காத்திருப்பீன்னா அது பாருங்க, அந்த கோலுக்கு மேலேயும் கிடையாது, கீழையும் எந்த ஆதரவும் கிடையாது. நம்மளுக்கு எந்த பின்னணியும் கிடையாது, எந்த முன்னணியும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த முன்னணியும் கிடையாது, பின்னணியும் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாரு? பூ பூத்து காய் காய்க்க பழம் பழுக்க வைக்கிறார். அதுதான் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்முடைய தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா, நம்முடைய கோள்கள், நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் வைப்பானா அவனுடைய வாழ்க்கை துளிர்த்து பூ பூத்து காய் காய்க்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த வாதுமை மரமானது 18 வருஷத்துக்கு ஒரு முறை தான் காய்க்குமா. அதுவும் இஸ்ரவேலில் நடப்பட்ட 40 வருஷம் ஆகுமா. பாருங்க, 18 வருஷம் 40 வருஷம் எங்கே இருக்குது பாருங்க. அத்தனை வருஷம் கழிச்சு தான் அது பூ பூத்து காய் காய்க்கும், அந்த மரத்துடைய தன்மை. ஆனால் ஒரே நாளிலே அந்த மரம் பூ பூத்து காய் காய்ச்சதுன்னா அது சர்வ வல்லவர் ஆரோனோடு கூட இருந்ததினால்தான் ஆரோன் குடும்பத்துக்கு தேவன் தயவு செய்தார். அல்லேலூயா. எந்த பின்னணி இல்லாமல் நான் வாழ்ந்து விடணும். நம்ம ஊழியத்தில் எந்த முன்னணியும் கிடையாது, பின்னணியும் கிடையாது. ஆமே, யாரும் முன்னாடி கிடையாது. நமக்கு முன்னாடி யாராவது ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்தாங்களா? இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறோம் இப்போது. ஆமே, நமக்கு முன்னாடி கிடையாது, பின்னாடி கிடையாது. சில பேர் ஊழியம் செய்யும்போது அவங்க அப்பா ஊழியக்காராக இருப்பார், அதுக்கப்புறம் வந்து அஸ்திபாரத்து மேலே அஸ்திபாரம் கட்டுவது ரொம்ப ஈஸி. ஆனால் எந்த அஸ்திபாரமே இல்லாமல், எந்த உதவி இல்லாமல் ஒரு மரம் பூ பூக்குது, காய் காய்க்குதுன்னா அது கர்த்தருடைய வல்லமை, அது கர்த்தருடைய செயலாக இருக்கிறது. மூன்றாவதாக ஆரோனை கர்த்தர் என்ன பண்ணார்? தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆரோனை பயன்படுத்தினார். பாருங்க, சாலமோன் காலத்திலே தாவீதுக்கு பிறந்த அந்த சாலமோனின் வாழ்க்கையிலே அவனுக்குள்ளே அந்த ஞானம் இருந்தது. பாருங்க, அவனுக்குள்ளே எப்படி ஞானம் இருந்தது? அவன் ஞானத்தை கேட்டான். ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுறான்? ஞானத்தை கேட்குறான். அப்போது ஏன் அவன் ஞானத்தை கேட்டான்டா, இவ்வளோ திரளான மக்கள் இருக்கிறாங்க, இந்த மக்களை நான் அரசாள்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு ஞானம் தந்தார். பாருங்க, நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? ஞானத்தை தரார். நம்ம எதை கேட்கணுமா? ஞானத்தை கேட்க வேண்டும். அப்படி ஞானத்தை கேட்டு அவன் பெற்றுக்கொண்ட போது அந்த ஞானத்தை அவன் பயன்படுத்தி அரசாங்கம் செய்தான். பாருங்க, அவனை சுற்றிலும் 21 நாடுகள். யாரை சுற்றிலும்? சாலமோனை சுற்றிலும் 21 நாடுகள். இந்த 21 நாடுகள் 40 வருஷம் எந்த யுத்தமும் கிடையாது. அவன் ஞானத்தை என்ன பண்ண பயன்படுத்தின ஒரு மனிதனாக இருந்தா. பாருங்க,
அவன் ஞானத்தை பயன்படுத்திய விதத்தை கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும், கிண்டலாகவும் இருக்கும். அவன் 21 நாடுகளிலும் இளவரசிகள் எல்லாரும் என்ன பண்ணார்? கல்யாணம் பண்ணார். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மாமன் மச்சானாக மாறிட்டாங்க. 1000 மாமியார், 1000 மாமனார், 1000 10,000 20,000 மச்சான்மார்களே இருப்பாங்க. எப்படி அவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியும்? யுத்தமே கிடையாதுமா. யுத்தம் இல்லாத ஒரு காலமாக இருந்து ஞானத்தை அவன் பயன்படுத்தினான். அது மாத்திரமல்ல, அவன் 20 வருஷம் கட்டிட கலைகளிலே என்ன பண்ணிட்டான்? செலவு பண்ணினான். கட்டிட கலைகளிலே செலவு பண்ணான். அவன் வீடு கட்டுறது மட்டும் 13 வருஷம் வீடு கட்டினாரான் சாலமோன். 13 வருஷமாக அவன் ஒரு வீட்டை என்ன பண்ணுறாரு? கட்டுறாரு. தேவாலயத்தை கட்ட மட்டும் 7 வருஷத்தை அவர் பயன்படுத்தினார். 7 வருஷத்தை பயன்படுத்தினார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா செய்கிறோம். ஆனால் எந்த பின்னணி இல்லாமல், எந்த திறமை இல்லாமல் ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த வர்றோன்னா அதுதான் சர்வ வல்லவருடைய தயவு. ஆமே. எனக்கு திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, பின்னணி இருக்குது, அப்பா அம்மா சொத்து இருக்குது, அதனால் நான் முன்னே வந்தேன்னு சொல்கிறேன்னா அது வேற. ஆனால் எந்த பின்னணி இல்லாமல் தாவீது உயர்த்தப்பட்டான். ஆமே. அல்லேலூயா. யோசேப்பு உயர்த்தப்பட்டார், தானியேல் காக்கப்பட்டார். இப்படி பாருங்கள், எந்த பின்னணி இல்லாமல் தேவன் அவர்களை உயர்த்தக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன், நம்முடைய தேவன் எப்படியாப்பட்டவராக இருக்கிறாரு? சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக வெளிப்பட்டார். கிதியோனுக்கு ஆண்டவர் சர்வ வல்லமை தேவனாக வெளிப்பட்டார். ஆரோனுக்கும் தேவன் சர்வ வல்லமுள்ளவராக வெளிப்பட்டார். நாம் சர்வ வல்லவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் நம்முடைய திறமைகளோ நம்முடைய தாளந்துகளோ வைத்து, நம்முடைய ஞானத்தை வைத்து எதையும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமே. அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும். உன்னுடைய ஞானத்தினால் அல்ல, உன்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் ஆகும். என்னுடைய தலைப்பு என்னென்ன? தேவ பலத்தினாலே எல்லாம் ஆகும். சர்வ வல்லமுடைய பலத்தினால் எல்லாம் ஆகும். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாய் இரு, என் வார்த்தையின்படி நீ கேளு, நான் என்ன சொல்கிறேன்னு கேளு. கிதியோனே, இவனுக்கு இவ்வளோ திரளான மக்களை நீ கொண்டு போய் ஜெயிப்பதற்கு உனக்கு தகுதி அல்ல. என் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு விரோதமாக பேசுவாங்க. நீ அவங்களாம் வேண்டாம், 300 பேரை கூட்டிகிட்டு போ, நான் என்ன சொல்கிறேன்னு செய். 300 பேரை கூட்டிகிட்டு போனாங்க. ஆமீன். அல்லேலூயா. தேவ சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா.